கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய இரட்சகரும் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அன்எண்டிங் லவ், முடிவில்லாத அன்பு, இந்த நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக தோற்றத்திற்கு முன்பே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் என்று பரிசுத்த வேதாகமத்தில் அழைக்கப்படுகின்றார். அப்படி என்றால் பூமி உருவாவதற்கு முன்பே அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். சூரிய மண்டலம் உருவாவதற்கு முன்பு, ஆண்ட சராசரங்கள் உருவாவதற்கு முன்பு அவர் இருக்கிறவராய் இருக்கிறார். காலம் உருவாவதற்கு முன்பும் அவர் இருக்கிறார். இறைவன் முதலாவது என்றென்றும் இருக்கிறார். ஆனால் அவருக்கு ஆச்சரியமான ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? உலக தோற்றத்திற்கு முன்பு நம் ஒவ்வொருவருடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அன்பான சகோதர சகோதரிகளே, பரிசுத்த வேதாகமத்திலே நாம் ஆதியாகமத்தின் ஆரம்ப பக்கங்களை பார்ப்போம் என்றால், அங்கே ஆண்டவர் மனுக்குலத்தை சிருஷ்டிக்கும் பொழுது மனதார அவர்களை ஆசீர்வதித்தார். பொதுவாக ஒரு குழந்தை பிறந்திருக்கிற இடத்திற்கு செல்லும் பொழுது மனதில் இருக்கிற விருப்பங்கள், செய்ய நினைக்கிறவைகள் எல்லாவற்றையும் சொல்லி ஆசீர்வதிப்பது நம்முடைய பழக்கம். திருமண நாளிலே திருமண தம்பதிகளை மனதார ஆசீர்வதிப்பது நம்முடைய பழக்கம். இறைவன் ஆசீர்வதிப்பது வெறும் வார்த்தையில் அல்ல, அவருடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம். அதுதான் அவருடைய ஆசீர்வாதத்தினுடைய மிக முக்கியமான பின்னணி. வேத வசனத்தை பார்ப்போம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மீன்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதம் என்பது தேவனுடைய விருப்பம் மட்டுமல்ல, மனுக்குலத்தோடு தேவன் செய்த ஒரு உடன்படிக்கை என்று சொல்லலாம். நான் இப்படியெல்லாம் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். அவரை நோக்கி ஒரு பிரார்த்தனை ஏறெடுப்போமா? அன்புள்ள இயேசு சுவாமி, உலக தோற்றத்திற்கு முன்பே இருக்கிறவராய் இருக்கிறவர், எங்கள் ஒவ்வொருவரையும் உருவாக்குகிற காலத்திலே, ஆதி மனிதனை ஆதி மனுஷியை உருவாக்கிய காலத்திலே நீர் மனுக்குலத்தோடு ஒரு உடன்படிக்கை செய்வது போல நீர் உம் மனதின் விருப்பங்களை எல்லாம் சொன்னீர். எப்படி பூமியிலே ஒரு அரசன் சொல்லுவது சட்டமோ, அதை போல இறைவனாகிய நீர் சொல்லுவது சட்டம். அதுதான் மனுக்குலத்தோடு நீர் செய்த ஒரு உடன்படிக்கை. அதை நீர் நிறைவேற்றும்படியாக எடுத்துக்கொண்ட முயற்சிகளை இன்று சற்று நாங்கள் திரும்பி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். மனிதனோடு உடன்படிக்கை செய்யும் இறைவன், முடிவே இல்லாத அன்பு, அதுதான் இந்த உடன்படிக்கையினுடைய அஸ்திபாரம். அன்பான சகோதர சகோதரிகளே, உடன்படிக்கை என்கின்ற இந்த வார்த்தை வேதாகமத்தில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், இரண்டு பேரில் யார் அதிக ஞானம் உடையவரோ, யார் அதிக பலம் உடையவரோ, யார் அதிக செல்வம் நிறைந்தவரோ அவர் அடுத்தவருக்கு உதவி செய்வதற்காக ஈடுபடுகின்ற ஒரு அமைப்பு, அக்ரிமெண்ட், ஒப்பந்தம். அதனுடைய உச்சகட்ட ஒப்பந்தம் என்னவென்றால் உடன்படிக்கை என்று அழைக்கப்படுகிறது. வேதாகமத்திலே மனிதனோடு இறைவன் உடன்படிக்கை செய்தது மட்டுமல்ல, பல விதங்களிலே உடன்படிக்கை செய்தார் என்று பார்க்கிறோம். குறிப்பாக ஏதேன் தோட்டத்திலே மனிதன் பாவம் செய்து இறைவனுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியாமல் ஓடி ஒளிந்த பொழுது அவனை தேடி வந்து கூப்பிட்டு அவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்து இரத்தத்தை சிந்தி இலவச பாவ மன்னிப்பை தந்து அந்த தோலை எடுத்து ஆதாம் ஏவாள் அவர்கள் இருவருடைய நிர்வாணத்தையும் மறைத்து மீண்டுமாக அவர்கள் இறைவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய
ஒரு வாய்ப்பை ஆண்டவர் உருவாக்கி கொடுத்தார். இது அவர் முதல் முறை வார்த்தையில் சொன்ன உடன்படிக்கையை தவிர இரண்டாவது முறையாக ஒரு பலி கொடுத்து அவர் செய்த, இரத்தம் சிந்தி அவர் நம்முடைய மூதாதையர்களோடு செய்த உடன்படிக்கை. இப்படித்தான் தொடர்ந்து உடன்படிக்கையை நாம் பார்க்கின்றோம். இந்த உடன்படிக்கையினுடைய முக்கிய கருத்து இரண்டு காரியங்கள். ஒன்று, இந்த உடன்படிக்கையை செய்கிறவர் யார்? இரண்டாவது, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு பின்பு கல்வாரி சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நம் அத்தனை பேருடைய பாவங்களையும் சாபங்களையும் நோய்களையும் துக்கங்களையும் ஏன் மரணத்தையும் சுமந்து கொண்டு நமக்கு விடுதலை தரும்படியாக, ஒரு முடிவில்லாத வாழ்க்கையை தரும்படியாக அவர் பலியாக, பரிகார பலியாக மாறப்போகிறார் என்பதற்கு இந்த ஆதி முதல் செய்யப்பட்ட, பலி கொடுத்து செய்யப்பட்ட உடன்படிக்கைகள் ஒரு முன் அடையாளமாக இருக்கிறது. ஆகவே இரண்டு காரியங்களை உடன்படிக்கை என்று நாம் பார்க்கும் பொழுது அறிய வேண்டும். ஒன்று, இந்த உடன்படிக்கையை செய்கிற இரண்டு நபர்களிலே பெரியவர் யார், அவருடைய தன்மை எப்படிப்பட்டது? இரண்டாவது, இந்த உடன்படிக்கைகள் எல்லாம் பின்னாட்களில் இயேசு சிலுவையில் செய்யக்கூடிய அந்த மிகப்பெரிய உடன்படிக்கைக்கு ஒரு முன் அடையாளம். உடன்படிக்கையிலே வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பொருள் என்னவென்றால், அதிலே இரண்டு நபர்கள் ஈடுபட்டாலும் ஒரு பார்ட்டி என்ன செய்ய வேண்டும், அடுத்த பார்ட்டி என்ன செய்ய வேண்டும், முதல் நபர் என்ன செய்ய வேண்டும், இரண்டாம் நபர் என்ன செய்ய வேண்டும் என்று கண்டிஷன்ஸ் இருக்கும். பொதுவான அக்ரிமெண்ட்டுக்கும் இறைவன் நம்மோடு கூட செய்கிற உடன்படிக்கைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம் என்னவென்றால், மனிதர்கள் செய்கின்ற ஒப்பந்தங்களிலே அந்த இரண்டு பேரிலே ஒருவர் ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகளை நிறைவேற்றாவிட்டால் அவரை உடன்படிக்கையிலிருந்து, ஒப்பந்தத்திலிருந்து துரத்தி விடலாம், அந்த அக்ரிமெண்டை கேன்சல் பண்ணி விடலாம். ஆனால் வேதாகமத்தில் இறைவன் செய்கின்ற உடன்படிக்கையினுடைய பொருள் என்னவென்றால், அவர் பெரியவராய் இருக்கின்றபடியினால் பலவீனமாய் இருக்கிற நமக்கு, தோல்வி அடைகிற நமக்கு, இயலாமையினால் வாடி போகிற நமக்கு அவர் உதவி செய்வேன் என்று அந்த உடன்படிக்கையிலே தன்னை இணைத்துக் கொள்கிறார். அதற்கு அடையாளமாகத்தான் பலிகள் செலுத்தப்படுகின்றது. ஆகவே வேதாகமத்திலே பலியினால் உறுதி செய்யப்பட்ட முதல் உடன்படிக்கை ஏதேன் தோட்டத்திலே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தமும் அதிலிருந்து கிடைத்த அந்த தோலினால் நிர்வாணம் மறைக்கப்பட்டு குற்ற மனப்பான்மை, பாவ உணர்வுகள் நீக்கப்பட்டு இறைவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய தகுதியை ஏற்படுத்துகின்ற அந்த உடன்படிக்கை. இப்படி பல உடன்படிக்கைகள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கின்றன. நோவா என்று ஒரு மனிதர் வாழ்ந்தார் என்று வேதாகம சரித்திரம் சொல்லுகிறது. அவர் வாழ்ந்த காலத்திலே அவர் இறைவன் மீது அன்பு கூர்ந்தவர். அவருடைய முடிவில்லாத அன்பை நினைத்து அவரை வழிபட்டவர், தொழுது கொண்டவர், ஆராதித்தவர், அவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து அப்படியே ஒவ்வொன்றையும் நிறைவேற்றுகிறவர். ஒரு நாள் இறைவன் அவரிடத்தில் சொன்னார், இந்த உலகத்தில் பொல்லாப்பு மிகுந்து விட்டது, ஆகவே நான் இதை அழிக்க விரும்புகிறேன். ஏனென்றால் எவ்வளவுதான் காப்பாற்ற நான் விரும்பினாலும் அவர்கள் செய்த பொல்லாப்புக்கு அவர்கள் மனம் திரும்பி தங்கள் வாழ்க்கை மாற அவர்கள் விட்டு கொடுக்காததினால் அவர்கள் செய்த பொல்லாப்பே அவர்களுக்கு இப்பொழுது அழிவை கொண்டு வருகிறது என்று சொன்னார். ஆனால் நோவா, உன்னையும் உன் வீட்டாரையும் நான் காப்பாற்ற விரும்புகிறேன். ஏனென்றால் நீ என் மீது பயபக்தியாய் இருக்கிறவன். ஆகவே ஒரு பெரிய கப்பலை கட்டு, பேழை என்று சொல்வார்கள், ஒரு பெரிய பேழையை கட்டு என்று சொல்லி நோவாவின் குடும்பத்தாரும் உலகத்திலே தரையில் வாழ்கின்ற மிருக ஜீவன்கள் எல்லாம் ஜோடி ஜோடியாக அதற்குள் வரும்படியாய் செய்தார். இப்பொழுது பொல்லாத மனிதர்களுடைய அக்கிரம செய்கைகளினால் அந்த உலகம் கொடிய மழை, விடாத மழை, அது மட்டுமல்ல கடலுக்குள் இருந்த அந்த நீரூற்றுகள் எல்லாம் திறக்கப்பட்டு மேலே இருந்த மழை, பூமிக்குள்ளே இருந்தும் பெரும் நீரூற்று வந்து பூமி நிலப்பரப்புகள் எல்லாம் மூழ்கின. வெளியில் வாழ்ந்து கொண்டு
மனம் திரும்பாத மனிதர்களும் தண்ணீரில் மூழ்கி மரித்தார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் எவ்வளவோ முயற்சி செய்தும் அந்த பேழைக்குள் நுழைய முடியவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு மனம் திரும்ப கொடுக்கப்பட்ட காலத்தை அவர்கள் பயன்படுத்தவே இல்லை. நோவாவை தேவன் காப்பாற்றினார். இந்நாட்களிலே தண்ணீர் வடிந்த பிறகு அவன் வெளியே வர அவனுக்கு உதவி செய்தார். அப்பொழுது நோவாவை பார்த்து சொன்னார், இதோ பார், நான் வானத்திலே ஒரு வில்லை வைக்கின்றேன். இந்த வானவில் எப்பொழுதும் உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கையை நினைவூட்டக்கூடியதாக இருக்கும். இந்த வானவில்லை பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே நான் உனக்கு செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுவேன் என்றார். அப்படியே மனுக்குலத்தை மீண்டுமாக பலுகி பெருகச் செய்தார். நோவாவும் தன்னை காப்பாற்றிய இறைவனுக்கு, இயேசு கிறிஸ்துவுக்கு, பரமபிதாவுக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு, திரியேக தேவனுக்கு அவன் நன்றி செலுத்தினான், ஆராதித்தான். ஆனால் அன்று இறைவன் நோவாவோடு செய்த உடன்படிக்கைக்கு அடையாளம் ஒரு வானவில். அது மனுக்குலத்திற்கு ஒரு அடையாளம். அது மட்டுமல்ல, பின்னாட்களிலே இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிரோடு எழுந்து மனுக்குலத்திற்கு என்றென்றும் நன்மை தரக்கூடிய ஒரு உடன்படிக்கைக்கு இது ஒரு முன் அடையாளம். அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவர், அந்த உடன்படிக்கையை நிறைவேற்ற உதவி செய்கிறவர். ஏதாயிலும் ஒரு காரியத்தினால் நம்மால் தடுமாற்றத்தினால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, நான் தடுமாறுகிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று நாம் வேண்டும் பொழுது அவர் நம் பக்கத்தில் வந்து நம் பட்சத்தில் நின்று நமக்கு உதவி செய்கிறார். இப்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மோடு செய்யக்கூடிய உடன்படிக்கைக்கு பல முன் அடையாளங்கள் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மோசே என்ற ஒரு தேவ மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். வனாந்தரத்தில் சென்ற பொழுது திரளான இஸ்ரவேல் ஜனங்கள் கொள்ளிவாய் சர்ப்பங்களினால் கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது தேவன் சொன்னார், நீ ஒரு வெண்கலத்தினால் ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் ஒரு மாதிரியை உருவாக்கு, அதை உயர்த்தி காட்டு, அதை நோக்கி பார்க்கிறவர்கள் எல்லாரும் பிழைத்துக் கொள்வார்கள் என்று சொன்னார். அப்படியே மோசே வெண்கல சர்ப்ப உருவம் உடைய ஒன்றை உயர்த்தினார். அவரை அந்த ஆண்டவர் அவருக்கு சொன்ன வார்த்தையை அப்படியே செய்தார். அந்த உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பத்தை பார்த்த அத்தனை பேரும் உயிர் மீட்சி அடைந்தார்கள், தப்பித்தார்கள், தொடர்ந்து வாழ்ந்தார்கள். இது எதை காட்டுகிறது? முடிவில்லாத இறைவனுடைய அன்பு, the unending love of God. இந்நாட்களில் சிலுவையிலே உயர்த்தப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமாக அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. அன்பான சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒவ்வொரு காரியத்தை பார்க்கும்போது இந்த வனாந்தர அனுபவத்திற்கு முன்பு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம் சிந்தப்பட்ட ஒரு மாபெரும் சரித்திர நிகழ்வு ஏற்பட்டது. ஒரு ஆட்டுக்குட்டியை அடித்தார்கள், அதிலிருந்து இரத்தத்தை எடுத்தார்கள், அதை வீட்டு நிலைகளிலே பூசினார்கள். அன்று இரவு தேவனை நம்பி வாழ்ந்தவர்களுக்கும் தேவன் யாரென்று கேட்டு இஷ்டம் போல தெனாவட்டாய் வாழ்ந்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாகியது. எந்த வீட்டின் நிலை கால்களிலே இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அந்த வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள் அத்தனை பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். அவருடைய கால்நடைகள் பாதுகாக்கப்பட்டன. எந்த எகிப்தியருடைய வீட்டிலே இப்படிப்பட்ட பாதுகாப்பின் இரத்தம் அடையாளமாய் இல்லையோ அவர்கள் வீட்டிலே முதல் பிள்ளைகள் மரித்து போனார்கள். கால்நடைகளிலே முதலாக பிறந்தது மரித்து போனது. எகிப்திலே ஓலம், கூக்குரல். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுக்கோ பாதுகாப்பு. இதுவும் ஒரு உடன்படிக்கை. இந்நாட்களிலே ஆண்டுதோறும் நினைவுக்காக கொண்டாடப்பட்ட ஒரு மிகப்பெரிய பண்டிகை. அதனுடைய பொருள் என்ன? சிலுவையிலே நமக்காக சிந்திய அந்த இரத்தம் நம்மை கழுவி சுத்திகரிப்பது மட்டுமல்ல,
இறைவனுடைய பிரசன்னத்திலே நிற்க வைக்க நம்மை தகுதியாக்குவது மட்டுமல்ல, பொல்லாத தீய சக்திகள் நம்மையும் நம் குடும்பத்தையும் நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் தாக்காதபடி அவைகள் நமக்கு பாதுகாப்பாய் இருக்கின்றன, அடையாளமாய் இருக்கின்றன. அந்த இரத்தத்தை பார்க்கும் பொழுது பிசாசு நெருங்குவதில்லை. தேவன் நமக்காக எழுந்தருளி நம்மை பாதுகாக்கின்றார். ஆகவே உடன்படிக்கையிலே தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருப்பது என்ன? முடிவில்லாத அன்பு, தொடருகிற அன்பு, நம்மை பாதுகாத்து பராமரித்து வாழ வைக்கும் தேவனுடைய தயவு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய சிலுவை மரணத்தை நாம் நினைக்கும் பொழுது இந்த உடன்படிக்கையை உருவாக்கி நம்மை வாழ வைக்கின்ற தெய்வத்தை நம்புவோம். உடன்படிக்கையில மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால், மிருகங்கள் கொலை செய்யப்பட்டு அவருடைய இரத்தம் பயன்படுத்தப்பட்டது. ஆனால் கல்வாரி சிலுவையிலே மிருகம் பலியாய் செலுத்தப்படவில்லை. இறைவன் மனித அவதாரம் எடுத்து குற்றமில்லாமல் வாழ்ந்து அவர் தம்முடைய பரிசுத்த இரத்தத்தை நமக்காக சிலுவையிலே அவர் உயிர் மீட்சிக்காக, நம்முடைய உயிர் மீட்சிக்காக கொடுத்தார். உடன்படிக்கையினுடைய இன்னொரு மொழிபெயர்ப்பு இப்படி சொல்கிறது, உயில். உயில் என்றால் ஒருவர் உயிரோடு இருக்கும் பொழுது உயில் மாற்றப்படலாம், ஆனால் மரித்த பிறகு அவர் எழுதிய உயில் எழுதியதே, அதை மாற்றவே முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்த பொழுது உங்களுக்காக ஒரு உயிலை எழுதினார். அது அவரை ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு இலவசமான பாவ மன்னிப்பு. உங்களுக்காக ஒரு உயிலை எழுதினார். அது என்ன? அவரை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகின்ற மிகப்பெரிய பாக்கியம். அந்த உயிலில் அவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய இன்னொரு சொத்து, ஆசீர்வாதம், சுதந்திரம் என்ன? அப்பா பிதாவே என்று அவரை அழைக்கக்கூடிய அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவி, பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். அவர் ஆறுதல் தருகிறவர் மட்டுமல்ல, அவர் இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரையிலும் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வழிநடத்தி கடைசியிலே அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கும்படியான ஓர் உத்தரவாதம். அதை சரியாய் சொல்வது என்றால், I guarantee that I will forgive you freely. I guarantee when you believe you will become my sons and daughters. I guarantee I will send the Holy Spirit to come and reside in you, and he will prepare you for my second coming. அவர் கொடுத்த கேரண்டி, அதுதான் உடன்படிக்கையின் முக்கியமான அம்சம். மனிதர்கள் மாறலாம், ஆட்சியாளர்கள் மாறலாம், ஏன் நாமே கூட மாறலாம், ஆனால் இறைவன் இயேசு கிறிஸ்து மாறாதவர். உங்களுக்காக செய்த உடன்படிக்கையை நினைவு கூறுகிறார். கட்டாயம் உதவி செய்வார். உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமா? அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நாளிலும் உம்முடைய முடிவில்லாத அன்பின் நிமித்தமாய் எங்களோடு நீர் உடன்படிக்கை செய்கிற தேவன் என்பதை நினைவூட்டியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒரு பெரிய ஏமாற்றம் உமக்கு. ஐயோ, நான் உருவாக்கின, என் சாயலில் உருவாக்கின மனிதன் இப்படி கீழ்ப்படியாமையினால் பாவத்தில் விழுந்து எல்லாவற்றையும் இழந்து விட்டானே என்று. ஆனாலும் நீர் மனிதனை அழிக்கவில்லை, துரத்தி அவனை ஒன்றுமில்லாமல் ஆக்கவில்லை. அவனுக்காக ஒரு உடன்படிக்கையை நிறைவேற்றினீர். நோவாவின் காலத்தில் உலக மக்கள் பாவம் செய்து உம்மை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்கினார்கள். ஆனாலும் மனுக்குலம் தழைக்க வேண்டும் என்று நோவாவோடு ஒரு உடன்படிக்கை செய்தீர். அடிமைத்தனமாக வாழ்ந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலே வாழ்வதை காட்டிலும் சாவே நல்லது என்று நொந்து போனார்கள், நொறுங்கி போனார்கள். ஆனாலும் அவர்களுக்கு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பாதுகாப்பாய் கொடுத்து அவர்களை பாதுகாத்தது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய விடுதலையை கொடுத்தீர். வனாந்தரத்திலே அந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்ட பொழுது, பின் நாட்களில் சிலுவையிலே நீர் உயர்த்தப்படுவதற்கு அதை முன் அடையாளமாக வைத்தீர். நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்காக சிலுவையிலே நீர் எழுதி தந்த உயிலுக்காக, அந்த உடன்படிக்கைக்காக, உம்முடைய இரத்தத்திற்காக
ஆண்டவரே, நொறுக்கப்பட்ட உம்முடைய சரீரத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இலவசமான பாவ மன்னிப்பை எங்களுக்கு தந்திருப்பதற்காக நன்றி. விசுவாசிக்கும் பொழுது எங்கள் உள்ளத்தில் வந்து எங்களை நீர் உம்முடைய மகனாக மகளாக மாற்றுவதற்காக நன்றி. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பும் என்று நாங்கள் கேட்கும் பொழுது நீர் பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி எங்கள் வாழ்க்கையை முத்திரை போட்டு பாதுகாத்து கரை திரை அற்றவர்களாக வழுவாதபடி கடைசி வரை காக்க நீர் எங்களுக்கு உதவி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற ஒவ்வொருவரையும் அவர்களுடைய குடும்ப அங்கத்தினர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு நாளும் முடிவில்லாத உம்முடைய அன்பை தியானித்து மகிழ்ந்து உம்மோடு கூட எங்கள் வாழ்க்கை பயணத்தை தொடர உதவி செய்தரலும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். உயிர் கொடுத்த தெய்வம் நிச்சயமாக உங்களை காப்பாற்றுவார், ஆசீர்வதிப்பார், கடைசியிலே தம்மோடு சேர்த்துக் கொள்வார். அவருடைய அன்பு முடிவில்லாத அன்பு. God bless you.